அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ராஜலக்ஷ்மி சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே சுரேஷ் கிட்ட அழுதுகிட்டே பேசுகிறாங்க. சுரேஷ், நல்ல வேலை நீ சீக்கிரமாக வந்துட்ட. அழகுமதி இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. நீ நல்லா படித்து பெரிய வேலைக்கு போயிருக்க. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி உன்னுடைய பேச்சு தான் கேட்க மாட்டான்னு நினச்சேன். என்னையும் தேவையில்லாமல் பேசிட்டா சுரேஷு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா நடந்துச்சு, ஏம்மா அழுதுகிட்டே இருக்கீங்க? அம்மா உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன், உங்களுக்காக நான் பேசுவேம்மா. அழகுமதி என்ன நடந்துச்சு, ஏன் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க உங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க, நான் இப்படிலாம் பேசவே இல்லை. அத்தை ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? எதுக்கு என் வீட்டுக்காரரை உடனே வீட்டுக்கு வர சொன்னீங்க? சுரேஷுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் வேணும்னே பிரச்சனை செய்கிறீங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்காக சுரேஷ் உடனே வீட்டுக்கு வரணுமா? அத்தை ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மலர் வந்து, சுரேஷு நீ அமைதியாரு சுரேஷு, அத்தை இப்படிலாம் எதுக்காக பேசுகிறாங்கன்னு எனக்கே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராகவன், என்ன மலரு, அப்போ ராஜலக்ஷ்மி பொய் சொல்கிறான்னு சொல்கிறியா? நீயும் வீட்டில் தானே இருந்த? அழகுமதி என்னெல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியும். வீட்டில் இருக்க நம்ம பேச்ச அழகுமதி கேட்கவே மாட்டா. சுரேஷு உனக்கு தான் தெரியுமே, அழகுமதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான் இப்படி தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ மலரும் எங்கள் பேச்சை கேட்காம அழகுமதி பேச்சை கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் மலர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறா. மலரு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ராகவன், இல்லைம்மாம்மா நான் உண்மையை தான் சொல்கிறேன். அழகுமதி ஒன்றும் இப்படிலாம் பேசவே இல்லையே, அத்தை தான் வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, மலரு என்ன மலரு நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை ரொம்ப முடியலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மலர் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நீங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராஜலக்ஷ்மி எப்பயும் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷு நீ என் பேச்சை கேளு சுரேஷு, நான் எதுக்காக பொய் சொல்லணும், நான் உண்மையை தான் சொல்கிறேன். இங்கே அழகுமதி என்னெல்லாம் பேசுனா தெரியுமா? அழகுமதி இந்த வீட்டு மருமக தானே, என்னை புரிஞ்சிக்காம சுரேஷு இந்த டம்ளரை கிச்சனில் வச்சுருக்கலாமே, இதெல்லாம் நீங்கள் சுரேஷுக்கு சொல்லி கொடுக்கலையான்னு என்னையே கேள்வி கேட்குறா அழகுமதி. அது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது அழகுமதி பொறுப்பா இந்த வீட்டு மருமகளா எனக்காக சமைச்சு கொடுத்துருக்காளா, இல்லை என் பேச்சை கேட்டிருக்காளா? இல்லையே. அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. அழகுமதியால் தான் நிறைய பிரச்சனை வருது. நீ தான் சுரேஷு எனக்காக பேசணும், எனக்கு நீ தான் சுரேஷு சப்போர்ட் பண்ணணும். நீ வீட்டுக்கு வந்தாதான் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் சுரேஷு. அதனால தான் நான் உண்மையை சொல்கிறேன். அழகுமதி பேச்சை கேட்காத, அழகுமதியை நம்பாத சுரேஷு. அழகுமதி எங்கள் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா, அப்புறம் எப்படி அழகுமதி உன்னுடைய பேச்சை கேட்பா? அதனால் நீ தான் சுரேஷு அழகுமதி கிட்ட பேசணும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அத்தை நான் இப்படிலாம் பேசவே இல்லையே, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் என் வீட்டுக்காரர் வந்த உடனே இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறதுலாம் சரியே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லும்போது, நான் சரியாக தான் பேசுகிறேன், உண்மையை சொல்கிறேன், ஆனால் நீ தானே அமைதியாக இருக்க, நீ வேணும்னே பிரச்சனை செஞ்ச. நான் சொன்ன உடனே அந்த டம்ளரை கிச்சனில் வச்சுருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? நீ என்கிட்ட கேள்வி கேட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கேள்வி கேட்டேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பேசவே இல்லை, நான் பொறுமையாக தானே உங்களுக்கு புரிய வச்சேன், நீங்கள் தான் புரிஞ்சுக்காம நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக அழகுமதி கேள்வி கேட்குறாங்க. பாத்தியா சுரேஷு, நீ வீட்டுக்கு வந்துட்ட, இப்போவே அழகுமதி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறா. சுரேஷு உன்னுடைய வாழ்க்கையை நினச்சாதான் ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது சுரேஷு. அழகுமதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கவே கூடாது. இங்கே நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்தை நாங்களே முன்னாடி நின்று நடத்தி வச்சோம். அழகுமதி எப்படியாவது நம்ம வீட்டு மருமகளாக பொறுப்பாக இருப்பான்னு நினச்சோம். அழகுமதியால் இப்படிலாம் பிரச்சனை வரும்னு யோசிக்கவே இல்லை. இங்கே வீட்டில் இருக்க எந்த வேலையும் அழகுமதி செய்ய மாட்டாளாம், நீ தான் வீட்டில் இருக்க வேலையை செய்யணுமா சுரேஷு அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி எதுக்காக இப்படிலாம் பேசுகிற, என் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க, நீ எதுக்கு எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சுரேஷ் பேசிட்டு, என்ன அழகுமதி அமைதியாக இருக்க, இப்போவே என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, என் அம்மா கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாங்க, ஆனால் நீ பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ் இன்னும் அழகுமதி கிட்ட பேசிகிட்டு இருக்க, அழகுமதியோட அம்மா அப்பா எல்லாரும் இங்கே வர சொல்லு
அவங்க வீட்டில் உள்ளவங்க வரட்டும், நான் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பேசணும். ராஜலக்ஷ்மி இவ்வளோ மனசு வேதனைப்படுறதுக்கு காரணம் இந்த அழகுமதி தானே. அழகுமதி எங்கள் பேச்சையும் கேட்க மாட்டா, வீட்டில் இருக்க வேலையை செய்ய மாட்டா, மலர் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வா. இனி எதுக்கு அழகுமதி நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ராகவன் சொல்லும்போது, அப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அவங்க எதுக்குப்பா நம்ம வீட்டுக்கு வரணும்? அழகுமதி இப்போவே எங்கள் அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பாக நீ தான் பிரச்சனை செஞ்சுருப்ப. நான் தான் உன்கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்கணும்னு நினச்சேன், நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்பயுமே உங்கள் பேச்சை கேட்கணுன்னு தான் நினப்பேன். ஆனால் நீங்கள் தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாமே, நான் உண்மையை சொல்லியிருப்பேன். ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை உங்ககிட்ட உண்மையை சொல்லலை, பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்க பேசுகிற எல்லாமே உண்மைன்னு நம்புறீங்க. என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கவே இல்லையே, அப்புறம் எதுக்காக உங்கள் பேச்சை நான் கேட்கணும்? நீங்கள் சொல்கிறது சரிதான், கண்டிப்பாக ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதே மாதிரி உங்கள் பேச்சை கேட்டு நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன், போதுமா அப்படின்னு அழகுமதி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாரு, எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற? என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். நீ நம்ம வீட்டிலேயே இருக்கலாம். நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஒன்னால் இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். மலரணி எவ்வளோ பொறுமையாக நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. என் அம்மா பேச்சை கேட்குறாங்க. நீயும் இதே மாதிரி பொறுப்பான மருமகளாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நான் வேணும்னே இப்படிலாம் பேசலை. நீ எப்பயும் போல் நம்ம வீட்டிலேயே இருக்கலாம். ஆனால் என் அம்மா கிட்ட மட்டும் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு ரொம்ப பொறுமையாக பேசுகிறாரு சுரேஷ். என்னது, ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? என் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த பிரச்சனையும் செய்யவே இல்லை. வேணும்னே பிரச்சனை செய்கிறது ராஜலக்ஷ்மி அத்தை தான். நான் இந்த வீட்டிலையே இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் நான் இந்த வீட்டில் இருக்கிறது ராஜலக்ஷ்மி அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கணும்? நான் பேசாமல் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சுரேஷ் சொல்கிறாங்க, நீ திருந்தவே மாட்ட, இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராகவன் சொல்கிறாங்க, சுரேஷ் நீ அமைதியாரு, அவங்க அம்மா வீட்டுக்கே போகட்டும், அங்கே போனதுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ராகவன் சொன்னது மட்டும் இல்லாமல் அழகுமதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு ராகவன். மலர் யோசிக்கிறாங்க, ராஜலக்ஷ்மி அத்தை வேணும்னே தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதால் அழகுமதி ரொம்ப கோபமாக இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சுரேஷ் எவ்வளவோ பேசி பார்த்தான், ஆனால் அழகுமதி நம்ம பேச்சை கேட்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க மலர். உடனே ராகவன் வந்து ராஜலக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, ராஜலக்ஷ்மி நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ பரவாயில்ல, சுரேஷ் வந்து எனக்காக பேசினதுக்கப்புறமா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இனி அழகுமதி என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டால. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி பேசினதெல்லாம் கேட்டுட்டு என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. நல்ல வேலை சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசின உடனே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் மலரு, நீ எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வை மலரு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ரொம்ப முடியலன்னு சொன்னீங்க, வேணும்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க மலரு. அதெல்லாம் வேண்டாம் மலரு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க ராஜலக்ஷ்மி. இங்கே மலர் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ராஜலக்ஷ்மி அத்தை வேணும்னே தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் அழகுமதிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சி தான் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சந்தோஷமாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் சுரேஷ் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு என்னெல்லாம் பேசினாங்க. சுரேஷ் வந்த உடனே எப்படியாவது அழகுமதிக்கு சரியான பதில் கிடைக்கணும்னு என்னெல்லாம் பேசினாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. ராஜலக்ஷ்மி அத்தை சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சுரேஷ் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அழகுமதி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர முடியும். சுரேஷ்கிட்ட எப்படி பேசுறது, உண்மையை எப்படி சுரேஷ்க்கு புரிய வைக்கிறது? ராஜலக்ஷ்மி அத்தை கண்டிப்பாக இப்படி செஞ்சுருக்கவே கூடாது அப்படின்னு ராஜலக்ஷ்மி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க மலர். இங்கே பாக்யராஜ் மலர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன மலர் ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு ராஜலக்ஷ்மி அத்தை பேசினதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். இங்கே அழகுமதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ராஜலக்ஷ்மி அத்தை இவ்வளோ பொய் சொல்லுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. நல்ல வேலை நான் இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுனால ராஜலக்ஷ்மி அத்தை அமைதியாக இருக்காங்க. இல்லைனா நானும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வாங்கல்ல.
என்ன செய்யறது? ஒரு பக்கம் அழகுமதி என் பேச்ச கேட்கல. இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி அத்தை எனக்கு ரொம்ப முடியல. இந்த பிரச்சனைக்கு காரணமே அழகுமதி தான் அப்படின்னு பேசி, அழகுமதி இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, அழகுமதி அவங்க வீட்டுக்கு போனதும் நல்லது தான். அவங்க வீட்லயாவது அழகுமதி நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா, இந்த வீட்ல எப்பயுமே நான் வேலைய தான் செய்யணும். இவங்க சொல்ற வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா, எனக்கு இந்த வீட்ல கொஞ்சம் கூட நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அழகுமதி என்னதான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்திருந்தாலும், இப்ப நான் யோசிக்கிறேன். அழகுமதி செஞ்சது சரிதான். சுரேஷ் முதல்ல அழகுமதிய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மலர் ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்ன மலரு இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஆமாங்க, எவ்வளோதான் பொறுமையா இருக்க முடியும்? இங்க ராஜலட்சுமி அத்தை ஒரு பக்கம் என்னால ரொம்ப முடியல அப்படின்னு பேசுறாங்க. இங்க அழகுமதி நம்ம பேசுறத புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறா. இருந்தாலும் அழகுமதி செஞ்சது சரிதாங்க. அழகுமதி அவங்க வீட்டிலேயே நிம்மதியா இருக்கட்டும். ராஜலட்சுமி அத்தை இப்படிலாம் பேசி தேவையில்லாம பிரச்சனை செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நடந்த உண்மையை பாக்யராஜ் கிட்ட சொல்றாங்க மலரு. அப்படியா மலரு, எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் சுரேஷ் கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் சுரேஷ் என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறான். அப்புறம் எப்படிங்க சுரேஷ்க்கு இந்த உண்மையை புரிய வைக்கிறதுன்னு சொல்றாங்க. சுரேஷ் கிட்ட நான் வேணும்னா பேசி பார்க்கட்டுமா? இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சுரேஷ் தான் யோசிக்கணும். இங்க சுரேஷ் தான் அழகுமதி கிட்ட பேசி உண்மையை புரிஞ்சுக்கணும், அழகுமதியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு மலரும் பாக்யராஜும் பேசிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு தங்கராஜ். பரவாயில்ல, அழகுமதி நம்ம வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சுரேஷ் இப்படிலாம் யோசிப்பான், யோசிச்சு சரியான முடிவெடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அழகுமதி பேசின பேச்சுக்கு சரியான பதில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி மலருக்கும் சரியான பதில் கிடைக்கணும். மலரும் பாக்யராஜும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. எப்படியாவது பாக்யராஜை தலகுனிய வைக்கணும்னு உண்மையை சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே ராகவன் வீட்டில் உள்ள யாரும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. எல்லாரும் பாக்யராஜ் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. பாக்யராஜுக்கும் மலருக்கும் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ சுரேஷ் அழகுமதி நம்ம வீட்டில் இருக்கவே வேண்டான்னு இப்படி யோசித்து ஒரு நல்ல முடிவெடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் தங்கராஜ். எப்பயும் போல் அழகுமதி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா சரியாக சாப்பிடாம என்னை பற்றி ஏம்மா இவ்வளோ யோசிக்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்பயுமே உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். நீ சுரேஷ் வீட்டில் இருந்தால் தான் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீ எத்தனை நாள் நம்ம வீட்டில் இருக்க முடியும்னு கேட்குறாங்க அழகுமதியோட அம்மா. அம்மா நான் எப்பயுமே நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேன். அம்மா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? என் வீட்டில் இருக்க எல்லாரை பற்றியும் உங்களுக்கு தெரியும். சுரேஷ் என்னை புரிஞ்சிக்காம, நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்காம இருந்தா எப்படிம்மா என் பக்கம் இருக்கிற உண்மை அவங்களுக்கெல்லாம் தெரியும்? அதனால தான் அவங்கக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நானே கிளம்பி வந்துட்டேன். அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னை பற்றி யோசிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அழகுமதி தன்னுடைய வேலைக்கு கிளம்பி வராங்க. தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக பார்த்துக்கிறாங்க அழகுமதி. அந்த சமயம் அழகுமதி யோசிக்கிறாங்க, ராஜலக்ஷ்மி பேசின பேச்சுக்கு ராஜலக்ஷ்மிக்கு சரியான பதில் கொடுத்தாதான் சுரேஷ் நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாரு. நம்ம ஏன் பொறுமையாக இருக்கணும்? நம்ம சுரேஷ் வீட்டில் பொறுப்பான மருமகளாக தானே இருந்தோம். ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்டு எல்லா வேலையும் செஞ்சோம். ஆனால் எதுக்காக ராஜலக்ஷ்மி அத்தை இப்படிலாம் பேசணும்? எதுக்காக தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செய்யணும்? நான் சொல்ல வர உண்மையை சுரேஷ் புரிஞ்சுக்கல. ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சுரேஷ்க்கு புரிய வைக்கணும். பேசாமல் நம்ம போலீஸ்கிட்ட உதவி கேட்டா என்ன? என் அப்பாவும் அம்மாவும் என்னை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. மறுபடியும் சுரேஷோட வீட்டுக்கு நான் போகணும். ராஜலக்ஷ்மி அத்தைக்கு சரியான பதில் கொடுக்கணும். ஆனால் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனால் ராஜலக்ஷ்மி அத்தை, சுரேஷ், ராகவன் இவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால நம்ம தெளிவாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி அத்தை என்னெல்லாம் பேசினாங்க, என்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி என்கிட்ட அவங்க பேசின ஆதாரமும் இருக்குது. இந்த ஆதாரம் போதுமே இங்கே ராஜலக்ஷ்மி அத்தைக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே அழகுமதி. அப்போ தான் சுரேஷ் என்ன பற்றின உண்மையை புரிஞ்சுப்பார். இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை செஞ்சாங்கன்ற உண்மையவும் சுரேஷ் புரிஞ்சுப்பார் அப்படின்னு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும். அதே மாதிரி ராஜலக்ஷ்மி அத்தை பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு அங்கே கிளம்பி வராங்க அழகுமதி.
அந்த சமயம் அங்கே சுரேஷ் வந்து கவனிக்கிறாரு. அழகுமதி எதுக்கு இங்கே வரான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, அங்கே அழகுமதி வரும்போது, ஆமாம் உனக்கு இங்கே என்ன வேலை? நீ எதுக்கு வந்திருக்க? நீ என்னதான் சொன்னாலும் உன்கிட்ட நான் பேச மாட்டேன். எப்படியாவது என்கிட்ட பேசணும். எங்கள் வீட்டுக்கு வரணுன்றதுக்காக தானே என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே உங்ககிட்ட பேச நான் வரலையே. போலீஸ்கிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நடந்த உண்மையை தெளிவாக சொல்லி என் பக்கம் இருக்கிற உண்மையை புரிய வச்சு மறுபடியும் ராஜலக்ஷ்மி அத்தை வீட்டுக்கு மருமகளாக போகணுன்றதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் எதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அழகுமதி. அழகுமதி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இதே மாதிரி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட தெளிவாக கேட்டிருந்தா, பொறுமையாக பேசியிருந்தா நான் உண்மையை சொல்லியிருப்பேன். நான் சொல்ல வரதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. அப்புறம் உங்ககிட்ட நான் எதுக்காக பேசணும்? அப்படியே உங்ககிட்ட பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே எப்பயுமே அழகுமதி வீட்டில் இருக்கும்போது சரியாக பேசாத சுரேஷ் வந்து, இல்லை அழகுமதி நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லணும். நீ பேசுகிறத நான் கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை தான் சொல்கிறீங்களா? இல்லை நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் கண்டிப்பாக ராஜலக்ஷ்மி அத்தையை பற்றின உண்மை அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் ராஜலக்ஷ்மி அத்தைக்கு சரியான பதில் கிடைக்குன்றதுக்காக இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அழகுமதி நீ ரொம்ப கோவமாக பேசிட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்ட. அதுக்கப்புறமா தான் உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ வீட்டில் இருந்து என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ ரூமில் என்னால் நான் தனியாக இருக்கும்போது இனியாவது நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் உன்னை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ரூமுக்கு வந்த உடனே உன்னை பற்றின ஞாபகம் தான் வந்தது. நீ பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அழகுமதி என்னதான் என்கிட்ட சரியாக பேசாமல் இருந்தாலும் நீ ஏதாவது பேசி பிரச்சனை செய்வ. ஆனால் நீ எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. அதனால் நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துரு அழகுமதி. அம்மா அப்பா கிட்ட நானே பேசுகிறேன். மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ என் பேச்சை கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிங்க? நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன். ஆனால் மறுபடியும் ராஜலக்ஷ்மி அத்தை தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்களே. ஆனால் எப்படி நீங்கள் மனசு மாறுனீங்க? எப்படி என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களை நம்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். எப்பயுமே உங்கள் அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சு தானே கேட்பீங்க. இப்போ என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படிலாம் பேசிட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட. நீ வேணும்னா அங்கே சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் நான் உன்னை பற்றி தான் யோசனை பண்ணேன். நான் உன்னை சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால் நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு யோசித்தேன். சரியாக நான் ரெஸ்ட் எடுக்கவும் இல்லை, சரியாக சாப்பிடவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க அழகுமதி. உடனே இங்கே வந்து சுரேஷ் சொல்கிறாரு, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு. அம்மா என்ன பேசுனாங்க? எதுக்காக இப்படிலாம் வந்து பிரச்சனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்டையும் ஆதாரம் இருக்குது. ராஜலக்ஷ்மி அத்தை என்னென்ன பேசுனாங்கன்ற ஆதாரம் என்கிட்டையும் இருக்குது. என்ன வீட்டில் எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். அதனால் பொறுமையாக எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை வேணும்னே இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா ராஜலக்ஷ்மி அத்தை என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் என் ஃபோனில் எல்லா ஆதாரத்தையும் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க நீங்களே உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்த ஆதாரத்தையும் சுரேஷ்கிட்ட கொடுக்குறாங்க. சுரேஷ் இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன அம்மா இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வேணும்னே பிரச்சனை செஞ்சாங்க. உங்களையும் வர சொன்னாங்க. வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டிருந்தா உண்மையை சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட தானே கேட்டீங்க. உடனே ராஜலக்ஷ்மி அத்தை இந்த ஒரு காரணமே போதும், எப்படியாவது அழகுமதிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு தேவையில்லாமல் பேசினாங்க. நானும் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் உடனே எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எனக்காக இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி நீ கோவப்படாத. எனக்கு இப்போ தானே இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் அம்மா சொன்னது எல்லாமே உண்மைன்னு நினச்சேன். ஆனால் ஆதாரத்தோட உண்மையை எனக்கு புரிய வச்சிட்ட. நீயும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யுங்க. நானும் என் வேலையை கவனமாக பார்த்துப்பேன். தேவையில்லாமல் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி என் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். இந்த பிரச்சனைக்கு காரணமே என் அம்மா தானு அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும் அழகுமதி அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே நீங்கள் மனசு மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அழகுமதி. ஆமாம்
உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். நீ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும். நீ சரியாக என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல. நான் வேலையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக உன்கிட்ட பேசணும். நீ வீட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் தனியாக இருக்கேன்றதே எனக்கு புரிய வருது. அதனால நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, என்னை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆனால் என் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா எப்போ நான் கிச்சனுக்கு வந்தாலும் ராஜலக்ஷ்மி அத்தை தேவையில்லாமல் இப்படி தான் பேசி பிரச்சனை செய்வாங்க. இத்தனை நாள் நான் ராஜலக்ஷ்மி அத்தையே புரிஞ்சுக்கல. ஆனால் அவங்க நினைக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கணுன்றதுக்காக இவ்வளோ பொய் சொல்லுவாங்க அப்படின்னு இன்னைக்கு தான் இந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே மலரக்கா எல்லா வேலையவும் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை அவங்க விருப்பத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க சொன்ன வேலையை நாங்கள் செய்யணும். பக்கத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து கொடுக்கறதுக்கு மலரக்கா வந்து நிற்கணும். மலரக்கா எவ்வளோ வேலையை தனியாக செய்வாங்க. நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ தான் என் பேச்சை கேட்கவே மாட்டியேன்னு பேசி அங்கேருந்து என்னை அனுப்பிடுவாங்க. எவ்வளோ தாங்க பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேலே எந்த தப்புமே இல்லை. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சது என் அம்மா தான். நானும் காஃபி குடிச்சிட்டு டம்ளரை கிச்சனில் இனி வைப்பேன். அதே மாதிரி என்னுடைய துணியை நானே சரியான இடத்துல வைப்பேன். இனி என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ எப்படி எதிர்பார்க்குறியோ அதே மாதிரி நான் நல்லபடியாக நடந்துப்பேன். ஆனால் நீயும் என்னை புரிஞ்சுக்கணும். உனக்காக என் அம்மா கிட்ட பேச போகிறேன். உனக்காக தான் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா என் அம்மா என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்கன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லைங்க, இப்போயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். நல்ல வேலை, இந்த ஆதாரம் இருந்ததுனால உங்கள் அம்மா என்கிட்ட என்ன பேசினாங்க, எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை செஞ்சாங்கன்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அழகுமதி. இங்கே அழகுமதியோட அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. அழகுமதி எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் சுரேஷோட வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதியோட அப்பா சொல்கிறாங்க, நானே வந்து பேசுகிறேன், கண்டிப்பாக சம்மந்தி உன்னை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லும்போது, இல்லைப்பா, சுரேஷ் எனக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சுரேஷ் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சு. இப்போ தான் அழகுமதி எனக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்பா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவேன். சுரேஷை கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் அழகுமதி. நம்ம வீட்டு மாப்பிள்ளை சுரேஷையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு அழகுமதியோட அப்பா. சுரேஷ் சொல்கிறாங்க, நானும் உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் பேசியிருக்கேன். ஏன், உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தப்ப தங்கராஜ் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை புரிஞ்சிக்காம பேசினேன். வீட்டில் யார்கிட்டேயும் சரியாக பேசவே இல்லை. என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. முதல்ல உங்கள் அப்பா கிட்டேயும் உங்கள் அம்மா கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்கணும் அழகுமதி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆனால் நான் வீட்டுக்கு வந்த உடனே ராஜலக்ஷ்மி அத்தை என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நீ எதுக்கு மறுபடியும் என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தான் எனக்காக பேசணும். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். நீங்கள் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அப்புறம் ராஜலக்ஷ்மி அத்தைக்கு சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அழகுமதி, நீ கிளம்பி வா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு சுரேஷ் அழகுமதியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே மலர் யோசிக்கிறாங்க, அழகுமதி கிட்ட பேசணும், எப்படியாவது அழகுமதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு மலர் யோசிக்கும் போது அங்கே வீட்டுக்கு சுரேஷ் வராரு. சுரேஷ், அழகுமதி கிட்ட பேசுனியா அப்படின்னு மலர் கேட்கும்போது, மலர், இங்கே அழகுமதி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சந்தோஷமா சொல்கிறாரு சுரேஷ். அப்படியா சுரேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மலர் அப்படின்னு சொல்லிட்டு, அழகுமதி, என்ன ரொம்ப யோசிக்கிற, நீ நம்ம வீட்டுக்கு வரணும் தானே உங்ககிட்ட பேசி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு சுரேஷ். இதெல்லாம் பார்த்துட்ருக்க ராகவன் ராஜலக்ஷ்மி ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதுக்குள்ளே சுரேஷ் அழகுமதி கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டானா அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. என்னம்மா பார்க்குறீங்க, அழகுமதி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா அழகுமதி எந்த தப்பும் செய்யலை. அதனால தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அழகுமதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக அழகுமதி கிட்ட பேசணும். ஆனால் எதுக்காக இப்படிலாம் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன், அழகுமதி என்னென்ன பேசினான்னு உனக்கு தெரியாதா சுரேஷு? நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ண. அப்புறம் என்ன, அழகுமதியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க. அழகுமதி எதுக்கு இங்கே வந்தா? நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனால. ஏன், அவங்க வீட்டில் அழகுமதியை பார்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அதான் எனக்கு தெரியுமே. எப்படியும் அழகுமதி வேற வழி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தான் வருவான்னு எனக்கு தெரியும். சரி, பரவாயில்ல,
என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அழகுமதி நம்ம வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. உடனே அழகுமதி சுரேஷை பார்க்குறாங்க. சுரேஷ் சொல்கிறாங்க, அழகுமதி பொறுமையா இரு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குமா அழகுமதி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அழகுமதி அப்படி என்ன செஞ்சாங்க? நீங்கள் பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை செஞ்சீங்கன்னு இப்போதாம்மா எனக்கே இந்த உண்மை புரிய வருது. உங்கள் பேச்சை கேட்டு அழகுமதியை புரிஞ்சுக்காம பேசுனது எல்லாமே என்னுடைய தப்பு தானே புரிஞ்சுக்கிட்டு அழகுமதி கிட்ட நான் தாம்மா மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் பேசின பேச்சுக்கு நீங்களும் அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அழகுமதி நம்ம வீட்டு மருமகன்னு அழகுமதியை நீங்கள் தானம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பேசிக்கிட்டே இருந்தா அழகுமதி என்ன செய்வாங்க? நானும் அழகுமதியை புரிஞ்சுக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா, உங்களுக்கு இனி நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தானே, இப்போ நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ் இப்படியெல்லாம் பேசுகிற? நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் எதுக்காக பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அம்மா, என்கிட்ட ஆதாரம் இருக்குது. நீங்கள் அழகுமதி கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட என்னெல்லாம் பொய் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்காகம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? அழகுமதி இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதனால தானே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அப்படியே நம்புவோன்றதுக்காக ரொம்ப முடியலன்னு ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னீங்க. நானும் என்னுடைய வேலையை சரியாக செய்யாமல் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வீட்டுக்கு வந்தா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சீங்க. அழகுமதி இப்படிலாம் பேசிட்டாங்கன்னு என்கிட்ட சொன்ன உடனே உங்கள் மேலே உள்ள அக்கறையில் அழகுமதி கிட்ட என்னன்னு கூட நான் கேட்கல. என்ன நடந்ததுன்னு கூட தெரிஞ்சுக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, அப்படி தானே? நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துச்சுன்னு ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பீங்கல்ல. ஆனால் என்னை பற்றியும் நீங்கள் யோசிக்கல, என் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கல. அழகுமதி இந்த வீட்டில் இருந்தாதான் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் ஏமா கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அழகுமதி எங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரலன்னு தானே நாங்கள் கேள்வி கேட்டோம். அழகுமதி எங்களையும் புரிஞ்சுக்க மாட்டா, உன்னுடைய பேச்சையும் கேட்க மாட்டா. அதனால அழகுமதி அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். நான் தான் கோவத்தில் அழகுமதிக்கிட்ட இப்படிலாம் பேசிட்டேன். ஆனால் சுரேஷ் இப்படிலாம் நீ பேசாத, அழகுமதி நம்ம வீட்டு மருமகன்னு அழகுமதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா பரவாயில்ல. அழகுமதி அவங்க வீட்டுக்கு போகணுன்றதுக்காக தானே வேணும்னே பிரச்சனை செஞ்சீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. நான் சரியாக உங்களை புரிஞ்சுக்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேம்மா. ஆனால் இப்போ தான் உங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இனி உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன். அழகுமதி நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. அழகுமதி நம்ம வீட்டு மருமக. மறுபடியும் அழகுமதி கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சிங்கன்னா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். ஏன்னா எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். மறுபடியும் என்கிட்ட நீங்கள் பொய் சொல்லாதீங்க. அழகுமதியை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அழகுமதி கிட்ட நீங்கள் என்னென்ன பேசுனீங்கன்ற எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அழகுமதி கிட்ட தெளிவாக ஆதாரமும் இருக்குது. இப்போவே அவங்க போலீஸ்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா, அம்மா நீங்கள் தாம்மா எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே சுரேஷ், என்ன சுரேஷ் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பேசுகிறேன். அழகுமதி நீ முதல்ல ரூமில் போய் ரெஸ்ட் எடு, நீ இவங்ககிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லும்போது அழகுமதி சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, நான் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறேன். இனி நானும் உங்கள் பேச்சை கேட்பேன். எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி உங்களையும் நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அழகுமதி. என்ன சுரேஷ் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறான், அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு ராஜலக்ஷ்மி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே அழகுமதி எப்படியோ நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு மலர் சந்தோஷப்படுறாங்க. உடனே ராகவன் ராஜலக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ராஜலக்ஷ்மி ரொம்ப முடியலன்னு என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தானா? அதான் சுரேஷ் உங்ககிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறானா? அழகுமதி கிட்ட ஆதாரம் இருக்குது. நீ என்னென்ன பேசுனன்ற உண்மை எனக்கும் இப்போ தான் தெரியுது. நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் யோசிக்கவே இல்லை ராஜலக்ஷ்மி. அழகுமதி நம்ம வீட்டு மருமக. நீ தான் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்க. இப்போ தான் எனக்கும் உண்மை என்னன்னு தெரியுது. மறுபடியும் இப்படிலாம் என்கிட்ட பொய் சொன்னேன்னா நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன் ராஜலக்ஷ்மி. உன்னால தான் வீட்டில் நிறைய பிரச்சனை வருது. அழகுமதி அவங்களோட வேலையை பார்க்கட்டும், நீ உன்னுடைய வேலையை பாரு. இனி மலர்கிட்டையும் அழகுமதிக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாத அப்படின்னு ராகவன் ரொம்ப கோபமாக பேசும்போது பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி. ஒரு பக்கம் சுரேஷ் என்னை கேள்வி கேட்குறான், இன்னொரு பக்கம் அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா அழகுமதி. இனி அழகுமதி என் பேச்சை கேட்கவும் மாட்டா.
எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகிறதில்ல. இனி மலருக்கிட்டையும் நான் ரொம்ப பொறுமையாக தான் பேசணும், இல்லைன்னா நான் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி. மறுபடியும் இங்கே அழகுமதி உண்மை என்னன்னு சுரேஷ்க்கு புரிய வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அழகுமதி மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மலர். இங்கே மலரும் பாக்கியராஜும் சுரேஷ்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷை பாராட்டி பேசுகிறாங்க. நீ வந்து எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு நினச்சோம், ஆனால் இப்போ அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க சுரேஷ், இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகுமதியை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மலரும் பாக்கியராஜும். இங்கே அழகுமதி நினச்ச மாதிரியே அழகுமதியோட அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக சுரேஷ் அழகுமதியோட வீட்டுக்கு வராங்க. அழகுமதியும் சுரேஷும் வரதை பார்த்த உடனே வாங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்கன்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. இங்கே ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்த சுரேஷ், என்னை மன்னிச்சிருங்க, என் அம்மாவால் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு உண்மை என்னென்னு புரியாமல் நானும் தேவையில்லாமல் பேசிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்ப சரியாக உங்ககிட்ட பேசவே இல்லை. ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்யாமல் இப்போவும் என்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அழகுமதியை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். இனி இப்படி எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன். அழகுமதி வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டு மருமக, நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். என் அம்மாவாலேயும் எந்த பிரச்சனையும் வராது. நான் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள. நீங்கள் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டீங்க. அழகுமதி, நீயும் பொறுமையாக தான் இருக்கணும், தேவையில்லாமல் பேசாத. நீயும் சுரேஷை புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அழகுமதியும் சுரேஷும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசிட்டு மறுபடியும் ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. என்ன சுரேஷ் வர வர நம்ம பேச்சை கேட்காம அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான், அழகுமதி வீட்டுக்கு வேற போயிட்டு வந்திருக்கான். வர வர சுரேஷ் நம்ம பேச்சை கேட்குறதில்ல, அழகுமதி பேச்சை தான் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் அழகுமதி எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அதனால் என்னால் தான் பிரச்சனை வந்திருக்கு, நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு சுரேஷ் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, அழகுமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அழகுமதியை சுரேஷ் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு அழகுமதிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராஜலக்ஷ்மி இங்கே சுரேஷ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அழகுமதி சுரேஷ்கிட்ட உண்மையை சொன்னதால் சுரேஷ் இப்போ என்கிட்ட பேசுறதில்ல. இந்த பிரச்சனைக்கு காரணம் அழகுமதி தான். வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்கிறேன்னு அழகுமதி என்னை தலகுனிய வச்சிட்டா. கண்டிப்பாக அழகுமதிக்கு சரியான பதில் கொடுப்பேன். அப்போ தான் அழகுமதி என்னை பற்றி புரிஞ்சுப்பா. இப்போ சுரேஷ் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, ஆனால் அழகுமதிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சுரேஷ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி. எப்படியோ சுரேஷ் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எனக்காக பேசுகிறாரு, எனக்கு உதவி செய்கிறாரு, எனக்காக என் அப்பா அம்மா கிட்ட வந்து சந்தோஷமாக பேசியிருக்காரு அப்படின்னு இங்கே சுரேஷ் மனசு மாறினதால, இங்கே அழகுமதிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதால சுரேஷை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அழகுமதி.